ஆனால் அவர்கள் நடுவிலே உலாவி வந்தவர் நாம் ஆராதிக்கிற தேவன். இந்த ராத்திரி வேளை நீங்கள் அந்த பாபிலோனின் அனுபவத்துக்குள் இருப்பீர்களானால், பாபிலோனின் பாவத்துக்குள் இருப்பீர்களானால், பாபிலோனுடைய விக்கிரக வழிபாடுகளுக்குள்ளே, வேசித்தனங்களுக்குள்ளே, பாவங்களுக்குள்ளே, இந்த இயேசபேலினுடைய ஆவிகளுக்குள்ளே நாம் கிரியை செய்து கொண்டிருப்போமானால் தேவனுடைய மகிமை ஒருபோது வெளிப்படாது. தேவனுடைய மகிமை ஒருபோது வெளியரங்கமாகாது. தேவனுடைய மகிமை ஒருபோதும் உலகத்துக்கு ஒருபோதும் நாம் ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. வேதம் இயேசு சொன்னார், நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும். சொல்லவே மாட்டோமே, ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சம்டைம்ஸ் நம்மளும் என்னவா மாறிடும், உலகத்தான போலவே மாறிடும், அடுத்தவங்களை போலவே மாறிடும். ஆனால் ஆண்டவர் அதை விரும்புறதில்லை. நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்கள் உலகத்தான் அல்ல. இயேசு சொன்னார், உலகத்தின் அதிபதி என்னிடத்திற்கு வருகிறான், அவனுக்குரியது ஒன்றும் என்னிடத்தில் இல்லை. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை ஏன் அக்கினி சூளை ஒன்றும் செய்ய முடியவில்லை? அவர்கள் பாபிலோனிலே குடியிருந்தாலும் அவர்கள் அந்த விக்கிரகத்துக்குள் போகவில்லை. ஜீவனுள்ள தேவனை ஆராதித்தார்கள். நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்கள்ல சில பிரச்சனை வந்த உடனே நம்ம சொல்ற ஒரே காரியமா, இந்த சர்ச்சுக்கு போய் நான் என்னத்தை பார்த்தேன், யாசுநாதர்கிட்ட ஜோம் பண்ணி என்னத்தை கண்டேன். சம்டைம்ஸ் இந்த இதெல்லாம் என்ன வார்த்தை தெரியுமா? சொல்லுங்களேன், இதெல்லாம் என்ன வார்த்தை? பைபிள் ஒரு வசனம் இருக்கு, கெட்ட வார்த்தை என் பாஷையில கெட்ட வார்த்தை என்ன தெரியுமா? அவிசுவாசமா பேசுற எல்லா வார்த்தையுமே என்ன ஆமீன் வர மாட்டேன். அவிசுவாசமா பேசுற எல்லா வார்த்தையும் என்ன வார்த்தை தான்? முடியுமா? ஜோம் பண்ணீங்களா? பண்ணேன், என்னமோ பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிற சூழ்நிலைக்கு என்ன செய்யக்கூடாது, போகவே கூடாது. மகிமை வெளிப்பட வேண்டுமானால், மகிமை வெளியரங்கமாய் கிரியை செய்ய வேண்டுமானால், மகிமை தேவனுடைய மகிமை உங்க குடும்பத்தில் காணப்படணும்னா பாபிலோனின் குடியிருக்கிற அனுபவத்தை விட்டு வெளியே வாருங்கள். பாவத்தை விட்டு வெளியே வந்துருங்க. ஆண்டவர் விரும்புறத செய்ய உங்களை அர்ப்பணிச்சிடுங்க. ஆட்டோமேட்டிக்கா பைபிள் சொல்லி அவங்க விடுவித்துக் கொண்டால் பிற்பாடு மகிமை உண்டாயிருக்கும். பிற்பாடு மகிமை ஆட்டோமேட்டிக்கா, கர்த்தருடைய மகிமை நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. உங்கள் வாழ்க்கையில் தேவன் கிரியை செய்த பார்க்க ஆரம்பிப்பீங்க. உங்களை தேவனுக்கு முன்பாக தாழ்த்தி விடுங்கள். உங்களை தேவனுக்கு முன்பாக அர்ப்பணித்து விடுங்கள். உங்களை தேவனுக்கு முன்பாக நிறுத்தி விடுங்கள். அப்படி நிறுத்தி விடலானால் உங்கள் வாழ்க்கையில தேவன் மகிமையாய் கிரியை செய்வதை உங்கள் கண்கள் மாத்திரமல்ல, அந்நிய கண்களும் பார்த்து கர்த்தருடைய மகிமை குடும்பத்தில் இருக்கிறது என்று உங்களை குறித்து சாட்சி சொல்வார்கள். மகிமை வெளிப்பட வேண்டுமானால் இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை கொண்டு அவர்களை கொண்டு போய் அக்கினி சூளையிலே போட்டார்கள். போட்ட போது அவர்களுக்கு ஒன்றுமே செய்யல. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் தெரியுமா? அவங்க பாபிலோன்ல இருந்தாலும் அவங்க ஜீவனுள்ள தேவனை தான் ஆராதித்தார்கள். என்ன நடந்தாலும், பாட்டு மட்டும் பாடுவோம், என்ன நடந்தாலும். லைட்டா தலைவலி வந்த உடனே, லைட்டா காய்ச்சல் வந்த உடனே, ஆமா நம்ம சம்டைம்ஸ் அப்படி மாறிடும், உலகத்தான போலவே மாறிடும். நம்முடைய வாழ்க்கை எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறதா இருக்கட்டும். பாபிலோன்ல தான் இருந்தான், ஆனா அந்த பாவத்துக்குள்ளே வெளிப்படவில்லை. தானியேலை குறித்து வேதம் சொல்லுகிறது, தானியேலும் பாபிலோனில் கூடியிருந்தான். ஆனால் தானியேலை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவங்க ஜெபமே பண்ணக்கூடாது, தன் தெய்வத்தை ராஜாவை தவிர வேற யாரை என்ன செய்யக்கூடாது. ஒரு கையெழுத்து வருகிறது, ஆனால் வசனம் சொல்லு, தானியேல் 6:10 அந்த பத்திரத்தில் கையெழுத்து போடப்பட்டிருந்தது என்று தெரிந்த போதிலும் தானியேல் வழக்கத்தின் போல வானத்தின் பலகணிகள் திறந்திருக்கத்தக்கதாக தன் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். நடந்தது என்ன? அவனை சிங்கங்களின் கெபியிலே கொண்டு போய் போட்டார்கள். ஆமென் சொல்லுங்க. நீங்க உலகத்தை விட்டு நீங்க விலகி வாழும் போது சில பிரச்சனைகள் உங்களுக்கு அனுமதிக்கப்படும். வேதம் சொல்லுங்க, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள். ரட்சிக்கப்படும் போது இதெல்லாம் சொல்லியிருந்தா சர்ச்சைக்கே வந்திருக்க மாட்டோம். வாழ வைப்பார், அற்புதம் செய்வார், சுகம் தருவார், எல்லாம் சொன்னோன்னு வந்துடுவோம். ஆனா உண்மையான கிறிஸ்தவாக என்ன தெரியுமா? நீதிமானுக்கு வரும் துன்பங்கள். பைபிளை படிச்சு, ஏன்னா ஆண்டு நம்மளை பாவம் பார்த்து கொஞ்சமாவது சொல்லியிருக்கலாம்ல. நாம கொஞ்சம் பார்த்து நீதிமானுக்கு வரும் துன்பங்கள்
கொஞ்சமா இருக்குன்னு சொல்லியிருந்தா கொஞ்சம் கொஞ்சம் நம்ம மனசை தேர்த்தி இருக்கலாம். சொல்லும் போதே சொல்லிட்டாரு, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள். ஆனா பைபிள் சொல்லு, அவன் நடுவிலே நின்று கர்த்தர் அவனை விடுவிப்பார். எத்தனை துன்பங்கள் வந்தாலும், எத்தனை சூழ்நிலைகள் வந்தாலும், நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை விடுவிக்கிறவராயிருக்கிறார். அவர் தமது மகிமையை கொண்டு விடுவிக்கிறவராயிருக்கிறார். பாபிலோன்ல இந்த தானியேலுக்கும் அப்படித்தான். அங்கே பாருங்க, அடிமைத்தனத்தின் ஆவி இருந்தது. அந்த அடிமைத்தனத்தின் ஆவி மற்றவர்களை வணங்காதபடி தன்னை மாத்திரம் பெருமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஒரு பெரிய ஆவி கிரியை செய்தது. ஆனால் தானியேல் அந்த பாபிலோன் அனுபவத்தை விட்டு வெளியே வந்து, என்ன நடந்தாலும் நான் ஜெபிக்கிறதை நிறுத்த மாட்டேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இந்த 2025 என்ன நடந்தாலும் நான் கர்த்தரை ஆராதிப்பேன், என்ன நடந்தாலும் தேவ சமூகத்தை விட மாட்டேன் அப்படி சொல்லி அர்ப்பணம் பண்ணுகிறவர்கள் வாழ்க்கையில தேவன் தமது மகிமையை வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. தேவன் இன்றைக்கு தமது மகிமையை வெளிப்படுத்த வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் என்னவென்றால், பாபிலோனில் குடியிருக்கிற, பாவத்தில் குடியிருக்கிற இந்த உலகம் பாவம் நிறைந்த உலகம் தான், அசுத்தம் நிறைந்த உலகம் தான். ஆனால் இங்கே ஒரு சீயோனின் கூட்டத்தை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். அவர் விரும்புகிற மணவாளனாகிய இயேசு மணவாட்டியான சபையை தேடிக்கொண்டிருக்கிறார். அந்த சபை தூய கற்புள்ள சபையாய், தூய கற்புள்ள சபையாய் தேவனுக்கு முன்பாக தன்னை நிறுத்துவதற்காக கல்வாரி சிலுவையிலே உங்களுக்காக எனக்காக ரத்தம் சிந்தி தமது மகிமையான காரியங்களை உங்களுக்காக எனக்காக இழந்து அகோர கோலமாய் நின்று நம்மை விடுவித்து, பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து அக்கிரமங்களிலிருந்து கற்றுகளிலிருந்து இருந்த நம்மை விடுவித்தவர் இன்றைக்கும் அவர் தமது மகிமையை வெளிப்படுத்த அவர் ஆவலாய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? உங்க வாழ்க்கையில தேவனுடைய மகிமை வெளிப்பட வேண்டுமானால் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் காரியம் என்னவென்றால், பாபிலோனின் பாவங்கள், பாபிலோனின் குடியிருக்கிற அனுபவங்களை விட்டு நீங்கள் வெளியே வந்து விட்டால் தேவனுடைய மகிமையை நீங்கள் காண்பீர்கள். இரண்டாவது, யோவானுக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் சொல்லுகிறது. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி. யோவான் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 40ஆம் வசனம் சொல்லுகிறது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று எழுதப்பட்டிருக்குது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டாவது, உங்க வாழ்க்கையில தேவனுடைய மகிமை வெளிப்பட வேண்டுமானால், தேவனுடைய மகிமையான காரியங்களை தேவன் இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில செய்ய வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய இரண்டாவது காரியம் வேதம் சொல்லுகிறது, நீ விசுவாசித்தால் போதும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பிரதர் சிஸ்டர், நீங்க விசுவாசிச்சா போதும். இவ்வளவு சத்தமா சொல்றாங்க சப்பா. பசி எடுத்துச்சா? பக்கத்துல பார்த்து நல்லா சொல்லுங்க, நீங்க விசுவாசிச்சா போதும். அவங்க கிட்ட காசு பணமா கேட்டீங்க, சில ஆள் சொல்ல காசு பணம் கேட்டா கூட கொடுத்துருப்பேன் பாஸ்டர், ஆனா அந்த விசுவாசம் தான் எங்க இருக்குன்னு இப்பதான் தேடிக்கிட்டு இருக்கேன் உள்ள. ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கறது எல்லாமே என்னன்னா விசுவாசம் மட்டும்தான். அதனால ஆண்டவர் நம்மளை பத்தி ஏசப்பாவுக்கு ரொம்ப நல்லா தெரியும். நம்ம ரொம்ப விசுவாசிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தான் சொல்லிட்டாரு, ஏமா கொஞ்சோண்டு. ஏன்னா நம்மளை பார்த்து கண்டி மலையளவு விசுவாசம் இருக்கணும்னு சொல்லியிருந்தா கண்டிப்பா எட்டி கூட பார்த்துக்க மாட்டோம். கண்டிப்பா யாசனாவது அவருக்கு ஒரு டாட்டா, பாஸ்டருக்கு ஒரு டாட்டா, ஐயருக்கு ஒரு டாட்டா. ஆனா நம்ம ஆண்டவர் ரொம்ப நல்லவர். அவர் படைக்கும் போதே பார்த்துட்டாரு, கண்டிப்பா இவனுக்கு என்னதான் வைக்கணும். பெருசா வச்சோம்னா நம்ம பக்கம் வரவே. ஆனா நம்மளால எப்படி தெரியுமா, பெருசு கேட்கறது என்ன தெரியுமா, செபம் சிறுசு, எதிர்பார்க்கறது உடுப்பாரு நல்லா. கேட்கறது என்னது, ஆமா இருக்கிறது ஓலை வீட்டுல, கேட்கறது ஆடிக்காரு. எங்க நீ பாட்டுவேன்? ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஆண்டவருக்கு நம்மளை பத்தி நல்லா தெரியும். அதான் 7 சபையை சொல்லும் போதே சொல்றேன், டேய் உன் கிரியெல்லாம் என்ன செஞ்சிருக்கேன். நீங்க பைபிள்ல வெளிப்படுத்தல் 1-2 வாசி பாருங்க, 7 சபை இருக்கு. 7 சபை பேர சொல்லும் போது சொல்றாரு, எபேசு சபைக்கு தூதனுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் உன் கிரியைகளை. அது நம்ம தமிழ், நம்ம சென்னை பாஷையில சொன்னா, டேய் உன்னை பத்தி எனக்கு தெரியும்டா. நான் அப்படி பைபிள் படிச்சேன். ஆண்டவர் சபையை பார்த்தா சொல்றாரு, உன்னை பத்தி எனக்கு. நான் பைபிள் சொல்லுது, தேவன் முகத்தை பார்க்கிறவர் அல்லவே. நம்மால் தான் எதை பார்த்து வேலை பழகுவாங்க.
அக்கா கொஞ்சம் நல்லா வெயிட்டாக இருந்தால் டாக்டர் சிஸ்ட் கொடுக்கும். நம்மளை கண்டுக்கவே வச்சுங்களேன், பக்கத்தில் கூட வர மாட்டோம். ஆமாம் சொல்லுங்க. ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்டவர் கிடையவே கிடையாது. அவர் எதை பார்க்குறாரு தெரியுமா? இந்த முகத்துக்கு கீழே கொஞ்சம் இறங்கி உள்ள அந்தரங்கங்களை பார்க்கிறார். அவர் இருதயத்தின் அந்தரங்க கிரியைகளை அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் எழுவதும் அமர்வதும் நிற்பதும் நடப்பதும் அவருடைய கணக்கிலே வைக்கப்படுகிறது. அதனால வேதம் சொல்லுகிறது, நீ விசுவாசித்தால் போதும், விசுவாசித்தால் போதும். குஷ்டரோகி இறங்கி நான் வேதத்துல படிக்கும் போது எல்லாருடைய ஜபங்களும் கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. ஆனா ஒரு குஷ்டரோகியின் ஜபம் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. இயேசுவினிடத்துல நேரா போய் சொல்றான், உமக்கு சித்தமானால். அவன் கேட்ட ஏசுனாண்டு இப்படி ஜபம் பண்ணாலும் ஒரு ஆள் தான் போய் சொன்னான், உமக்கு சித்தமானால். அப்ப அவன் ஏசுனாரு டெஸ்ட் அடிச்சிட்டான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதுதான் ஃபெய்த். அந்த விசுவாசத்தை ஆண்டவர் இன்னைக்கு எதிர்பார்க்கிறார். கானானிய ஸ்ரீயாக இஸ்ரவேல் வீட்டாருக்கு அனுப்பப்பட்ட கானானிய ஸ்ரீயை பார்த்து சொல்றாரு, ஸ்ரீயை உன் விசுவாசம். சீசைகளை பார்த்து சொல்றாரு, எப்ப இப்படிப்பட்ட விசுவாசத்தை எங்க பார்க்கல? அந்த கூட்டத்துல இல்லைன்னு தெரிஞ்சுதான் கர்த்தர் உங்களை என்னையும் தெரிஞ்சிருக்கிறார். அதனால பைபிள் சொல்லு, நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்க. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசத்தினால் விசுவாசிக்கிறவன் பதறான் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். உங்கள் விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் விசுவாச வீரர்களின் பட்டியலை எழுதி வைத்திருக்கிறார். ஆபிரகாம் முதற்கொண்டு ஒவ்வொருடைய எபிரேயர் 11ஆம் நிருபம் முழுக்க விசுவாச வீரர்களின் பட்டியல். ஆனால் 12ஆம் அதிகாரம் ஆரம்பிக்கும் போது உங்கள் விசுவாசத்தை துவக்குகிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமாயிருக்கிற கிறிஸ்து இயேசுவை நோக்கி உங்களுக்கு நியமித்திருக்கப்பட்ட ஓட்டத்திலே பொறுமையோடு கூட ஓடுங்கள். பொறுமையோடு கூட ஓடுங்கள். சில நேரங்கள்ல நமக்கு என்னன்னா அவசரம். நம்ம ஜாப் பண்ணவனே என்ன வந்துடணும் சொல்லுங்க. ஆனா ஒரு கல்யாணம் மாதிரி ஆடக்கூடாது. ஓடி போய் வேற போய் அம்மாட்ட போய் சொன்ன, அம்மா சொல்லிச்சு, எப்பா என்கிட்ட ஏன் வந்திருக்கிற, எங்க போ. அவர் சார் டைரக்டா வந்திருந்தா சீக்கிரமா நான் இப்படி விசுவாசிச்சேன். டைரக்டா ஏசுநாட்ட போயிருந்தா அப்பவே ஏதாவது செஞ்சிருப்பாரு. நம்ம என்ன செய்யணும், ஒண்ணுமே நடக்கலாம், ஷார்ட் கட் ரூட்லாம் போடுறது. இப்படி போய் எப்படி போய் ஏசுநாட்ட ஷார்ட் கட்டே வராது. நாம சொல்ல மாட்டீங்க, ஏன்னா நம்ம ஷார்ட் கட்ல போய் தானே வாங்கி பழக்கம். பைபிள் ஒரு வசனம் தெரியுமா, விசுவாசத்தினால் வராத யாவுமே பாவம். விசுவாசத்தினால் வராத யாவுமே. அப்போ ஆபிரகாமுடைய விசுவாசத்தை குறித்து, முற்பிதாக்கள் விசுவாசத்தை குறித்து அவங்க எல்லாருக்குள்ளயுமே இருந்தது என்னன்னா விசுவாசத்தின் அளவு. ஆண்டவர் நம்மளை பார்த்து எதிர்பார்க்குறது என்னன்னா, இடத்துல கடுகு விதையள விசுவாசம் இருந்தால் நீ என் மகிமையை பார்ப்பாய். இந்த 2025 ஒருவேளை 2024 நீங்கள் நிறைய காரியங்களை இழந்திருக்கலாம், நிறைய காரியங்கள் நீங்கள் உடைக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் 2025 ஒரு விசுவாசத்தின் வளர்ச்சியில் அடுத்த படி எடுத்து வைங்க. நீங்கள் ஒரு படி எடுத்து வச்சா தேவன் உங்களை உயரத்திலே கொண்டு போய் நிறுத்துவார். ஒரு விசுவாசம் போதும். உங்கள் விசுவாசத்தை இன்னைக்கு தேவன் தட்டி எழுப்ப விரும்புகிறார். நீங்கள் சோர்ந்து போய் இருக்கலாம், விசுவாசத்தில் தளர்ந்து போய் இருக்கலாம், விசுவாசித்து நீங்கள் ஒருவேளை பெற்றுக்கொள்ளாமல் கூட இருக்கலாம். பல ஆண்டுகளை நீங்கள் ஜெபித்து இருக்கலாம், என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்க மாட்டேங்க, ஒண்ணுமே நடக்கலைன்னு சொல்லி நீங்க சோர்ந்து போய் இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, விசுவாசித்தால் நீ தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆண்டவருக்கு அடக்கம் பண்ணப்பட்டது, மரித்து போனது, நாற்றம் எடுக்கிறதெல்லாம் ஆண்டவர் லிஸ்ட்லயே கிடையாது. நீ விசுவாசித்தால் போதும். ஒருவேளை இன்றைக்கு தான் இடத்துக்கு நீங்கள் புதிதாக வந்திருப்பீர்களானால், இயேசுவை குறித்து நீங்கள் இன்றைக்கு தான் தெரிந்து கொள்கிறீர்களானால், இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் இயேசுவை விசுவாசியுங்கள். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேருக்கும் பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இயேசுதான் வழி, இயேசுதான் சத்தியம், இயேசுதான் ஜீவன். இயேசு அல்லாமல் ஒருவராலும் பிதாவிடத்துக்கு போக முடியாது. அந்த இயேசுவை விசுவாசிக்கிற அனுபவம்
நம்முடைய விசுவாசத்தை இந்த ஆண்டிலே நீங்கள் அதிகரிக்கப்படும் போது, இந்த விசுவாசத்தை நீங்கள் பெரிதாக்கப்படும் போது, அதனால்தான் அப்போஸ்தலர்கள் வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர்கள் கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே எங்கள் விசுவாசத்தை நீர் வர்த்திக்க பண்ண வேண்டும் என்று கேட்டார்கள். அப்பதான் இயேசு சொன்னார், உங்கள் விசுவாசத்துல கடுகளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் இந்த மலையை பார்த்து சமுத்திரத்திலே பயந்துண்டு போ என்று சொன்னால் அது அப்படியே உங்களுக்கு கீழ்ப்படியும். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். உங்கள் விசுவாசம் தான் தேவனுடைய மகிமையை கொண்டு வரப்போகிறது. உங்கள் விசுவாசத்தின் மேல் நீங்கள் இன்னும் கட்டப்படுவீர்களானால், பவுல் சொல்லுகிறார், நீங்கள் விசுவாசத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாகி உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் முன்னேற்றத்துக்கு அடையும் போது, நீங்கள் பெருகும் போது, நிச்சயம் தேவன் தமது மகிமையை இன்றைக்கு வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே எழும்பி நிற்போமா? எல்லாரும் எழும்பி நின்று நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். ஒருவேளை வியாதியோடு, ஒருவேளை பலவிதமான கட்டுகளோடு, பலவிதமான பிரச்சனைகளோடு